இது தமிழகத்தின் உண்மை கதை. ஒரு புதிய அத்தியாயம் எழுகிறது. I really love this film. The emotions and visuals are beautiful, especially the songs. Vangala Virikuda. வணக்கம் வியூவர்ஸ், இது உங்க சினி ஆலயம் சேனல். சினிமா சம்பந்தமான எல்லா நியூஸ், இன்டர்வியூ, மற்ற எல்லா ஒரே தளமா அமைகிற இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற விஐபி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அது என்ன சாதனை அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம வங்காள விரிகுடா அப்படின்ற ஒரு படம் இப்போ இந்த மாதம் ஜனவரி 23 ரிலீஸ் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 21 கிராஃப்ட். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்றது ஒரு கேள்வி. கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டுக்கு இது பரிந்துரை செய்யப்படும். அந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், எடிட்டிங், இது எல்லாத்தையுமே ஒரே ஆள் செஞ்சிருக்காரு. திரு குகன் சக்கரவர்த்தியார். அவரை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி காண போகிறோம். இந்த வங்காள விரிகுடான்ற படம் பேர் வச்சதுக்கு காரணம் என்ன? இது காதல் படமா, காதல் கதையா, இல்லை ஆக்ஷன் படமா, இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட்டா? இந்த படம் இப்படி துவங்குறதுக்கு என்ன காரணம்? எந்த மோட்டிவேஷனில் இந்த படத்தை இப்படி ஆரம்பித்து இந்த மாதிரி 21 கிராஃப்ட் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு பேர் வங்காள விரிகுடா. நம்ம கடலோட பேர் தான் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பூமி தமிழ்நாட்டில் வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கு. அதில் ஒரு குறுநில மன்னன் ஒரு கதாபாத்திரத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன். இந்த படம் எப்படி அப்படின்னா, கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, ராமேஸ்வரம் கடற்கரையோட வங்காள விரிகுடா முடியுது. அந்த இடத்துல இருக்கிற சமாதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய சமாதி. இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டுட்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட காவியம் வங்காள விரிகுடா. இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் வங்காள விரிகுடா. இதில் 21 கிராஃப்ட் எடுத்து இதில் பண்ணுறதுக்கு காரணம் நான் மிகப்பெரிய ரசிகன், எனக்கு அண்ணன் டி ராஜேந்தரோட சிஷ்யன். அந்த படத்தில் அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் வந்திருக்கேன். ஒரு கிராஃப்ட் எக்ஸ்ட்ரா வச்சு 21 கிராஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்த திரைக்காவியம் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடாவை பொறுத்த வரைக்கும் கடலுக்கு உள்ளர இருக்கிற விஷயத்துக்கு நான் போகலை. கடலுக்கு கரையில் இருக்கிற விஷயத்துக்குள்ள தான் அந்த படம் எடுத்துக்கிறேன். ஒரு குறுநில மன்னனுடைய கான்செப்ட். இப்போ கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம், இந்த 5 பேருடைய சமாதி இருக்கிற இடம் வங்காள விரிகுடா கடற்கரை ஓரம். உலகத்தில் வேறு எந்த தலைவனுக்கும் எந்த நாட்டிலையும் கடற்கரை ஓரத்தில் ஒரு தெய்வீகமான சமாதியாக அமைஞ்சது நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம வங்காள விரிகுடா கடற்கரை ஓரத்தில் தான். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு, சூரியனுக்கே அந்த நிலைமை மனுஷனுக்கு இடான நிலைமைன்றது கான்செப்ட் தான். எல்லாம் இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற நினைவாலயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுமந்த தெய்வங்கள். இந்த 5 பேரும் அவங்கள இந்த 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 படத்தில் கொண்டு வந்தது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம். அதோட அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த கதையை தொடவே முடியாது, இந்த படத்தை எடுக்கவும் முடியாது, இந்த படத்தை முடிக்கவும் முடியாது. இதை ஒரு பெரிய நிறுவனத்தில் கொடுத்து இந்த படம் ஜனவரி 23 வெளியீடு. நீங்கள் போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். எப்படி இந்த கதையை அமைச்சிருக்கேன், எப்படி இந்த படம் வந்திருக்கு, இந்த படத்தில் என்ன கருத்து கொடுத்துருக்குறேன். இந்த படத்தோட எண்டில் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட
திராவிட கடற்கரை என்ற பெயரே பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன் பணிவன்புடன் மக்களோடு நான். இந்த படத்தோட எண்டு அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வங்காள விரிகுடாவோட பப்ளிசிட்டி ரொம்ப பரவி இருக்கு. ரொம்ப பிரமாதமாக பப்ளிசிட்டி பண்ணியிருக்கீங்க. வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். இந்த பப்ளிசிட்டி இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஒரு எண்ணம் தோணுச்சு? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து, எனக்கு வந்து அப்துல் கலாம் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில். அது என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து அப்துல் கலாம் மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டு, அதை நான் இங்கே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அந்த சுவாரஸ்யத்தை நீங்கள் திரையில் பார்த்து பிடிச்சிருந்தா அந்த படத்துக்கு கை தட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது வந்து அப்துல் கலாம் மேலே எனக்கு வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது. இல்லாட்டி சென்சார் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க பாராட்ட முடியாது. அதுக்கு சரியான ஒரு அழகான ஒரு காரணத்தை வச்சுருக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் என்ன மாதிரி வாழாதீங்க, அவங்கள மாதிரி வாழுங்கன்னு எடுத்திருக்கிறேன். அப்போ நல்ல விதத்தில் தான் நான் சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலை திரையில் பார்த்தா தான். நான் 21 கிராஃப்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், எப்படி படம் எடுத்திருக்கிறேன், இந்த படத்துக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இதை அமைச்சிருக்கிறேன், இதுக்குள்ளார அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு காணுங்கள்ன்ற திருவாசகத்தை நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்கேங்கிறத ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு மாணவனை அடையாளப்படுத்திய அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த ஒரு திரைக்காவியம் வங்காள விரிகுடா. இப்போது ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டராக இருக்கிறவங்க நடிப்பாங்க, நடிக்கிறவங்களா இருக்கிறவங்க டைரக்டராக இருப்பாங்க. நீங்கள் வந்து 21 கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 21 கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டும் பண்ணியிருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, பாடல் எழுதியிருக்கீங்க, பாட்டு பாடியும் இருக்கீங்க, பாடல் எழுதியும் இருக்கீங்க. உங்களுக்கு இதில் எது வந்து ரொம்ப அனுபவித்து விரும்பி உங்களுக்கு பிடிச்சி எந்த விஷயம் இதில் நீங்கள் மனசார செஞ்சது எது? இந்த 21 கிராஃப்ட் நான் பண்ணியிருக்கிறது கஷ்டப்பட்டு பண்ணினதா வெளியில் நினச்சிருக்காங்க. ஆனால் இல்லை, நான் இஷ்டப்பட்டு பிடிச்சி தெரிஞ்சு ரசித்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வங்காள விரிகுடா. நான் எந்த கிராஃப்டில் எந்த லெவலுக்கு படம் நான் உருவாக்கியிருக்கேங்கிறத நீங்கள் திரையரங்கில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே வந்து இப்போது ரிலீஸு விஜய் சார் படம் இருக்குது, சிவகார்த்திகேயன் படம் இருக்குது, அடுத்து அஜித் படம் வந்து ரீரிலீஸ் ஒன்று வருது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே பார்த்தாச்சு. இதில் நான் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட். இதில் 21 கிராஃப்ட் பண்ணின ஒரு நடிகனாகவும் நடிச்சிருக்கிற ஒரு சினிமா வங்காள விரிகுடா. இல்லை, எவ்ரி மூமெண்ட்டில் என்னென்ன தப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு என்னையே தொடர்பு கொண்டு இதில் என்னென்னலாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு எல்லாருமே சொல்லலாம். படத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டு போங்க. தேங்க்யூ. குகன் சார், இப்போது என்னென்னா, இப்போது இந்த திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? திரைத்துறையில் இப்போ யார்கிட்ட நீங்கள் உதவியாளராக இருந்தீங்களா, இல்லை நேரடியாக இந்த படத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து பண்ணிட்டீங்களா? 21 கிராஃப்ட்டும் ஒரேடியாக ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்ஸ்டியூட்டு படித்தேன். இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் வந்து சினிமாவில் யார்கிட்ட போனால் ஒரு ரொம்ப கற்றுக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு முக்கியமாக மிகப்பெரிய ஆள்
சொன்னது தான் டி ராஜேந்திரட்ட போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பல விஷயத்தை கற்றுக் கொடுப்பான்னு சொன்னாங்க. உண்மையிலேயே டி ராஜேந்திரட்ட 20 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த 20 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டதை, அந்த வித்தையை வங்காள விரிகுடாங்கிற முதல் படத்தில் நான் மயிலுக்கு இற போடுறது மாதிரி தெளிச்சிருக்கேன். இதோட வெற்றி நீங்கள் படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த தேட்டரில் எழும்பி எல்லாருக்கும் கைதட்டிட்டு வெளியில் வாங்க. நல்லா இல்லைன்னா என்னை பர்சனலாக பார்த்து திட்டுங்க, அங்கே கத்திராதீங்க. ரொம்ப நன்றி. என் மக்களுக்கிட்ட இதை தான் மக்களுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். இது என்னை விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை ஒரு ஒன்மேன் ஷோவாக, இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடகர், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன் டிசைனர், டைட்டிலிங், சிகை அலங்காரம், வெளிப்புற படப்பிடிப்பு, தல நிர்வாகி, ப்ரொடியூசர், டைரக்டர் வித் ஹீரோன்னு ஒப்பனையோடு சேர்த்து 21 கிராஃப்ட்டு இந்த படத்தில் யார்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணலை. யாருக்கிட்டையும் இந்த இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு போய் கேட்டது ஒரே ஒரு ஆள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தெய்வத்துக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இவங்க சமாதியில் போய் நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச வரம் இந்த வங்காள விரிகுடா. இதை நீங்கள் படத்தை நேராக வந்து பார்த்துட்டு என்னை வாழ்த்தணும்னு நான் கேட்குறேன். இந்த படத்தில் இருக்கிற பாட்டுங்களெல்லாம் கேட்டோம். பாடல் வரி பார்த்திங்கன்னா நம்ம டி ராஜேந்தர் சார் மாதிரியே வந்து எதுக்கு முனையோட ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடலுக்கு வந்து நீங்கள் வந்து சிரமப்பட்டு எழுதுனீங்களா, இல்லை விருப்பப்பட்டு எழுதுனீங்களா, இல்லை அனுபவமாக எழுதுனீங்களா அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்களா? சொல்லுங்க. யார்கிட்ட இந்த பாட்டு வந்து இப்படி கற்றுக்கிட்டீங்க எழுதுறதுக்கு? எனக்கு பெரியப்பா குருவிக்கிழமை சண்முகம். கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு எழுதினவர். குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே அந்த சாங் எழுதினவர். மலைநாட்டு மச்சானே அந்த சாங் எழுதினவர். ஆனால் எழுதின எல்லா சாங்கும் மிகச்சிறந்த பாடல்கள். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த பாட்டு எழுதுறது. டி ராஜேந்தர், சிம்பு இவங்கக்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பாட்டு பாடுறதுக்கு கற்றுக்கிட்டது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு குருவாக இருந்து தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல எடுத்திருக்கேன் இந்த படம். இந்த படத்தில் உள்ள பாட்டு ஒரு 6 பாட்டு இருக்குது. ஒரு சாங் வந்து அடி ஆத்தி ஆத்தி ஆலமரம், ஓன் காலு 2 வாழமரம், ஓன் இடையில உடையில நடையில ஜடையில ஏண்டி என்ன கொள்ளுற அந்த சாங்கு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இறைவா இறைவா எங்க இருக்க, நீ ஆட்டி வச்ச பொம்மையா நான் இருக்க அந்த சாங்கு. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த ஆளு இல்லை, என்ன போல வேற ஆளு தேவையில்லை, நான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் இல்லை, காந்திய சுட்டு கொன்ன பாவியும் இல்லை, அட என்னத்த சொல்ல என்னை பத்தி என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல என்னை பத்தி என்னத்த சொல்ல, நான் வேட்டி சட்டை போட்டதால தெய்வ திருமகனாரு தேவரும் இல்லை, பெரியாரும் இல்லை, அம்பேத்கரும் இல்லை, நாம் பெரியாரும் இல்லை, அம்பேத்கரும் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, பேரறிஞர் அண்ணாவும் இல்லை, டாக்டர் கலைஞரும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இல்லை, நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இல்லை, தங்கத்தாரக தாயும் இல்லை, தமிழ்நாட்டு இளவரசர் ஸ்டாலினும் இல்லை, நான் ஸ்டாலின் மகனும் இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ள, அவங்க எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ள. சமசாங்கு தியேட்டரில் கிளாப்ஸ் கிடைக்கும் இந்த பாட்டுக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா நடிகர்களுக்கும் பிடிக்கும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்கும். இதில்
எந்த ஜாதியோ மதமோ குலமோ கோத்திரமோ இல்லாத ஒரு திரைக்காவியத்தை வங்காள விரிகுடான்னு உருவாக்கியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள். எல்லா சாங்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6 சாங் இருக்குது. அந்த 6 சாங்கும் உங்களை வேற ஒரு டைமென்ஷனில் இந்த படம் அழைச்சிக்கிட்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார், மாதா பிதா ஃபிலிம் ஃபேக்ட்ரி, பெருமையுடன் விளங்கும் வங்காள விரிகுடா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வாழாதீங்க, என்ன மாதிரி கோடீஸ்வரனாகவும் குறுநில மன்னனாகவும் வாழ்கிறதை விட இதே வங்காள விரிகுடா கடற்கரை ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்ததுக்கு அப்புறம் உலக நாட்டையே அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம். அவர் மாதிரி வாழன்னு ஆசைப்பட்டு எடுத்த காவியம் வங்காள விரிகுடா. இதில் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், அண்ணா அவர்கள், இவங்க 5 பேரையும் ஒரே ஃப்ரேமில் ஒரு போஸ்டரில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட காவியம். நான் ராசி ரட்சகன் கண்ணா உன்னை தேடுகிறேன், புது குடுத்தனம், நிலவில் கலங்கமில்லை, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை, வீராசாமி, மனுநீதினு நிறையா படம் ஃப்ரெண்டுகளுக்காக வேலை பார்த்தேன். ஒரு இன்ஸ்டியூட் வேறு படிச்சிருக்கேன். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் பர்மிஷனே வாங்கி சென்சார் வாங்க முடியாத ஒரு திரைக்காவியம். இது எனக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. யானை, குதிரை, தேர், திருவிழா, அடிதடி, வெட்டு, குத்து, கொலை, காதல், பேய், பிசாசு, இது எல்லாமே அதில் இருக்குது. அதை விட பெரிய நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன் படத்தில். இந்த படத்தை நேரடியாக எல்லோரும் சினிமாவை திரையில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற விதத்தில் நல்லா ரசித்து நல்ல சாங்ஸ், எல்லா சாங்குமே ஒரு நல்ல சாங்னு சொல்லக்கூடிய லெவலுக்கும், ஒரு புதுமுக நடிகர் நடித்தது மாதிரி தெரியாமல் ஒரு மிகச்சிறந்த நடிகர் நடித்ததை அவங்களுக்கு அதில் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க. நல்லபடியாக ஒரு திரைப்படத்தை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகத்தை நான் திரைப்படமாக எடுக்கக்கூடிய லெவலுக்கு எனக்கு கடவுளும் எங்கள் அப்பா அம்மாவும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு எல்லாரும் மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு படம் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் படம் பார்த்துட்டாங்க. நீங்கள் படம் பார்க்குறதுக்கு திரைக்கு வாங்க. எல்லா நடிகர்களையும் பார்த்துட்டீங்க, என்ன பார்க்குறதுக்கு வாங்க. ஐ லவ் யூ. தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய. நம்ம குகன் சக்கரவர்த்தி சார் அவர்களை பேட்டி எடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வங்காள விரிகுடா படத்தை தேட்டருக்கு போய் மக்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள், விருப்பமும் கூட. கண்டிப்பாக எல்லாரும் ஜனவரி 23 எல்லாரும் தேட்டருக்கு போய் வங்காள விரிகுடா படத்தை மக்கள் பார்த்துட்டு நல்ல விமர்சனமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் டு சினி ஆலயம். உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். இத்திரைப்படத்தை 23 திரையில் பார்த்துவிட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நட்புடன் குகன் சக்கரவர்த்தியார். இதுவரை எங்கள் சினி ஆலயம் சேனலை கண்டு ரசித்த அனைத்து ரசிகர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.